ஹலோ guys, இந்த வீடியோவில் சோனி ஆண்ட்ராய்ட் டிவி பார்க்கலாம். இது வந்து ஏன் ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக அது கூகுள் டிவி தான். பட் ஆனாலும் கூகுள் டிவியாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் ஓடுறது நம்ம ஆண்ட்ராய்ட் தான். உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த டிவியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா KD32W825 இதுதான் இந்த டிவியோட மாடல் நம்பரு. அதுக்கு மேலே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் டிவியோட ஓஎஸ்ஸு, கர்னல் வெர்ஷன், ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வெர்ஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மேலே பில்ட் பண்ணது தான் ஒரு கூகுள் டிவி. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப் டிவியில் இருக்குங்கிறது இந்த ஆப் செக்ஷனில் போய் பார்த்தா தெரியும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ எதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே இது போக உங்களுக்கு வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப் செக்ஷன் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆப்பு. நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம், யூடியூப், ஹாட்ஸ்டார் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஸ்பாட்டிஃபைலாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரீஆர்டர்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ரீஆர்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து மூவ் பண்ணணுமோ, உங்களுக்கு விருப்பத்துக்கு தனியாக வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த யூடியூப் மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ அங்கே. இப்போ நான் இங்கே வச்சுட்டு டன் கொடுத்துட்டா போதும், அந்த ஆப் வந்து அங்கேயே செட் ஆகிடும். ஸோ இது நல்ல ஃபீச்சரு. இது போக உங்களுக்கு இந்த பேட்ச் வால்லாம் இருக்குது. அது போக இதில் HDMI போர்ட் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் நார்மலாக எல்லா டிவியில் இருக்கிறதா இருக்குது, டெரஸ்ட்ரியல் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. டிவி நல்லாவே இருக்குது, லேகே இல்லை. இங்கே பாருங்கள், நான் கடைன்னு யூஸ் பண்ணுறது. யூஸ்வலாக 32 இன்ச் டிவிலெலாம் வந்து லேக் இருக்கும் கொஞ்சம். இதில் வந்து அந்த லேகே இல்லை. சோனி அந்த வகையில் வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. சூப்பராக இருக்குங்க அந்த டிவி. ஸோ மாடல் நம்பர் பார்த்துட்டிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த டிவியை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சவுண்டுமே பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. பிக்சர் குவாலிட்டி அதுவும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த டிவியில் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.